ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఏడుకొండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிப்பாங்க, சம்பாதிக்கிற காசு வந்து சேவிங்ஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன தேவையே இல்லையோ இன்னைக்கு கூட்டு குடும்பங்கள்லாம் போய் தனி குடும்பங்கள் ஆயிடுச்சு. அதுவும் இன்னைக்கு பேச்சுலர் லைஃப் இன்னும் நிறையவே ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தனக்கு ஒரு வீடு வேணும், அட்லீஸ்ட் அப்பார்ட்மெண்ட் வேணும், தனியா ஒரு இடம் வேணும், அந்த மாதிரிதான் எல்லாரும் ஃபீல் பண்றது. இல்ல லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம், அப்படிதான் எல்லாருமே நினைக்கிறது. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்ன்றது வந்து பிசினஸ்ன்றது எப்பவுமே வந்து தோல்வியே ஆகவே ஆகாது. சரியான முறையில கஸ்டமருக்கு குட் சர்வீஸ் அவங்க கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அவங்க எப்பவுமே வந்து ஜெயிச்சுட்டே இருக்கலாம். இது வந்து மறக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா இன்னைக்கு வந்து லேண்ட்னாலே சர்வீஸ் தான். நீங்க இப்போ வந்து எந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அப்புறம் ஆபரணங்கள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் வீட்டு மளிகை சாமான் வாங்குறீங்க, அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்குவோம், யூஸ் பண்ணுவோம், அதோட போயிடும். பட் அந்த லேண்டுன்னு பாத்தீங்கன்னா இப்ப லேண்ட் ஒரு லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணா கட்டுப்பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வரும். என்ன பண்ணுவாங்க, அந்த லேண்ட்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன வாங்கியிருக்கோம், என்னென்ன வாங்கல, அது ரொம்ப பார்ப்பாங்க. இப்ப சப்போஸ் ஒருத்தர் வந்து லேண்டை பத்தியே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, அவங்க லேண்ட் வாங்குறாங்க. ஆனா வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு, அந்த வீடு கட்டி குடியேறணும்னு ஆசை இருக்கு, அதுக்கப்புறம் அந்த லேண்ட்ல செடி வைக்கணும்னு ஆசை இருக்கு, தோட்டம் வைக்கணும்னு ஆசை இருக்கு, என்னது மாடு ஆடு கோழி இதெல்லாம் வளர்க்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு. இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அப்படியெல்லாம் ரொம்ப ஆசைப்படுறாங்க சிட்டி லைஃபை பார்த்து. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் முக்கியமா தேவைப்படுது என்ன, நிலம் தான் தேவை, பிளாட் வேணும். அந்த பிளாட் வந்து எப்படி வந்து நம்ம வாங்கணும், அந்த லேண்டை எப்படி பார்க்கலாம், எப்படி அமைஞ்சிருக்கும், அது எப்படி எல்லாம் நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்கலாம் அப்படின்றது ஜென்ரலா நான் சில விஷயம் சொல்றேன். ஜென்ரலா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் நீங்க சைட் விசிட் பாருங்க. சைட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிக்கும், அந்த உங்களுக்குள்ள கடவுள் உனக்குள்ள சக்தி இருக்கு உசிப்பிட பாரு, ரஜினிகாந்த் ஒரு பாடல் வரி இல்ல, அதுல என்ன பாடி இருக்குன்னா உங்களுக்கு சக்தி இருக்கு, எந்த லேண்டு கிட்ட போனாலும் உங்களுக்கு ஒரு வைப் கிடைக்கும், இது வாங்கலாம் இது வாங்கக்கூடாது, உங்களுக்குள்ள ஒரு மனசு சொல்லிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ள ஒருத்தி இருந்துட்டே இருப்பாங்க. அதை நீங்க ரசிச்சு ருசிச்சு சிந்திச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள யாருன்னா இருப்பாங்க. அதை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு. அப்ப நீங்க அந்த வைப் கிடைக்கும், அது ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு நீங்க வாங்குறீங்க. ஃபர்ஸ்ட் லேண்ட் வந்து பார்த்த உடனே ஓகே லேண்ட் நல்லா இருக்கா, லேண்ட்ல வந்து சாயில் எந்த மாதிரி இருக்கு, ரெட் சாயில் இருக்கா, நார்மல் சாயில் இருக்கா, களிப்புள்ள மண்ணா இருக்கா, இல்ல அந்த சவுடு மண்ணு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கா, அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். இதெல்லாம் ஏன் பாக்குறோம் அப்படின்னா, இப்ப நீங்க வீடு கட்டும்போது ஒரு கிரிப்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா நல்லா களிப்புள்ள மண்ணுகள்ல தண்ணி நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு செடி வளம்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா செம்மண் உள்ள பூமியா பாத்தீங்கன்னா செடியெல்லாம் ரொம்ப நல்லா வரும், சூப்பரா வரும் நல்லாவே. அது மாதிரி மண்ணுக்கு நம்மளுக்கு மனுஷனுக்கு எப்படி கருப்பா படிச்சிருக்கான் கடவுள், சிறப்பா படிச்சிருக்கான், இந்த மாதிரி ஒரு மாநிலமா படிச்சிருக்காமோ மண்ணுக்கும் அந்த மாதிரி கலர் இருக்கு. அந்த கலர்ல வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம எங்க வாங்குறோமோ அது சூட்டபிளா பார்த்து நம்ம வாங்கி எடுத்துக்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் சைடு பார்த்துமே பிடிச்சிச்சு, சரி உங்களோட ரேட்டு உங்க பட்ஜெட். இப்போ லேண்ட் வாங்கும் போதே நம்ம பார்ப்போம் இந்த டாக்குமெண்ட் கரெக்டா இருக்கா. அப்ப கரெக்டா இருக்குன்னா அந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன சொல்றாங்க, வாங்கும்போது என்னென்ன சொல்றாங்க அப்படி பாக்குறோம். அது வாங்கும்போது என்னென்ன சொல்லுவாங்க, வாங்க சைட் வந்து பாருங்க அப்படின்வாங்க. சைட் பார்க்கும்போது இது டிடிசிபி அப்ரூவ்டுங்க, ரேரா அப்ரூவ்டுங்க, இது பட்டா இருக்குங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ நம்ம இடம் வாங்கும்போது நம்ம லேண்ட்ல என்னென்ன இருக்கு, முதல்ல வந்து பேரண்ட் டாக்குமெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது. பேரண்ட் டாக்குமெண்ட், அந்த டாக்குமெண்ட்ல வந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அதாவது அந்த டாக்குமெண்ட்ல வந்து அடங்கல் காப்பின்னு ஒண்ணு வரும் ஓகேங்களா, ஏர் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஏர் லிஸ்ட் நீங்க பார்க்கணும். அதாவது ஏர் லிஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எப்போ நம்மளுக்கு முன் இருக்க தலைமுறைகள்லாம் அவங்க பேர் வந்து பதிச்சிருக்கும். இப்ப வெள்ளக்காரன் காலத்துல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க யாரார் பேரு. இப்ப வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த இடம் உங்கள்தான் கேட்பாங்க, அவங்க பேர் மேல எழுதி போடுவாங்க. பட்டாயெல்லாம் கூட இந்த மாதிரிலாம் மாறி இருக்கு, நிறைய பேருக்கு மாறி இருக்கு. அப்போ அந்த ஏர்லெஸ் பிரகாரம் அந்த லேண்டை வந்து பார்ப்பாங்க, ஓ இது யாரோட பேர்ல இருக்கு. இப்போ எங்க தாத்தா 3 தாத்தாக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், குப்பன், கோவிந்தன்
கண்ணன் யாரோ பேருக்கு வச்சுக்கோங்க, அந்த பேருக்கு வாங்க. அந்த பேரோட மேட்சிங் எதுல ஆகணும்? நீங்க வாங்குறீங்களே பேரண்ட் டாக்குமெண்ட், அந்த பேரண்ட் டாக்குமெண்ட் அவங்களுடைய தலைமுறை இருக்கும். அந்த தலைமுறை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா என்ன வேணும்? இறந்துட்டாங்க, அவங்க யாரும் இல்லைன்னா நம்ம லீகல் பேப்பர் பார்க்கணும். அப்ப அந்த லீகல் பேப்பர் என்ன பார்க்கணும்? டெத் சர்டிபிகேட் பார்க்கணும், லீகல் சர்டிபிகேட் பார்க்கணும். அவங்களுக்கு யாரெல்லாம் வந்து பிறந்திருக்காங்க, அவங்க கூட யார் பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா லீகல் பேப்பர் வந்துடும் உங்களுக்கு. அந்த லீகல் பேப்பர்ல பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். நிலம் வாங்குறது வந்து அவ்வளவு சீக்கிரம் ஈஸி கிடையாது மேடம். நிறைய சொல்றாங்கன்னு யோசிக்கலாம், ஆனா இதெல்லாம் உண்மை. எஸ் சார், இதெல்லாம் உண்மை இல்லையா? இதெல்லாம் பார்க்கணும், ஆனா நிறைய பேர் தெரியறது இல்ல. அதை பார்த்தோம்னா அந்த டாக்குமெண்ட், பேரண்ட் டாக்குமெண்ட் இயர் வைஸ் பாத்தீங்கன்னா ஈஸி போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு மேனுவல் ஈஸி, கம்ப்யூட்டர் ஈஸின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மேனுவல் ஈஸி, கம்ப்யூட்டர் ஈஸி பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டர் ஈஸி வந்து உங்க டாக்குமெண்ட் எடுத்துன்னு போயிட்டு நீங்க ஆன்லைன் சென்டர்ல கொடுத்தா கூட போட்டு கொடுத்துருவாங்க. 10 ரூபாய் தான் இப்பதான். இப்ப அது வந்து உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். பட் ஆனா உங்களுக்கு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் உங்க அந்த பேரெல்லாம் உண்மைதானா, அது அதனுடைய தலைமுறை உண்மைதானா, அதனுடைய வகரா உண்மைதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா மேனுவல் ஈஸி தான் போட்டாகணும். மேனுவல் ஈஸி போடும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 இயர்ஸ்க்கு, 60 இயர்ஸ்க்கு, 45 இயர்ஸ்க்கு, 50 இயர்ஸ்க்கு அந்த லேண்ட் என்னைக்கு சேல் ஸ்டார்ட் ஆச்சோ அது வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். அதெல்லாம் போட்டு நீங்க ரீசெக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேண்டோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பட்டா, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பட்டா. அது பட்டா யார் பேர், அந்த வகரா வந்து இன்னார் மகனோட பையன், இன்னார் மகனோட மகள், செட்டில்மெண்ட் வந்து அந்த மாதிரி ஒன்னா காட்டும். பட்டா வாங்கணும். அதுக்கப்புறம் சிட்டாடங்கள். சிட்டாடங்கள் வந்து நீங்க பர்சன்டேஜ் போயிட்டு நீங்க ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து வியூ ஆபீஸ்ல போய் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். ஓகேங்களா? தாசில்தார் ஆபீஸ்ல பார்க்கலாம், வியூ ஆபீஸ்ல பார்க்கலாம். போனீங்கன்னா இந்த மாதிரி நான் இடம் வாங்குறேன், இந்த இடம் இவங்களோட தானா அப்படின்னு கூட கேட்கலாம், தப்பு இல்ல. இதுக்கு வந்து சிட்டாடங்கள். இப்ப நான் ஒரு 3 சென்ட் இடம் வாங்குறேன், ஸ்கொயர் மீட்டர்ல 3 சென்ட் இடம் வாங்குறேன், இல்ல ஒரு 10 ஏக்கர் வாங்குறேன், 1 ஏக்கர் வாங்குறேன், அரை ஏக்கர் வாங்குறேன். அப்ப இதுக்கு சிட்டாடங்கள் கொடுப்பாங்க. விவோ வந்து செக் பண்ணிட்டு யார் பேர்ல பட்டா இருக்கு, யார் பேர்ல சிட்டா இருக்குன்னு பார்த்துட்டு எழுதி ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், அதுல எழுதி சீல் போட்டு கையில கொடுத்துருவாங்க. அப்ப அவர் என்ன நிரூபிக்கிறாரு, இன்னாரோட இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு பட்டாட்சியர் அலுவலகத்துல உங்களுக்கு சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு வந்து உங்களோட டாக்குமெண்ட்ல உங்களுக்கு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பேரண்ட் டாக்குமெண்ட், ஈசி காப்பி, பட்டா, சிட்டா, அடங்கல், எஃப்எம்டி, ஏர் லிஸ்ட், பத்திரம், தாய் பத்திரம். நெக்ஸ்ட் வந்து உங்க பேர்ல ரீச் ஆகும்போது உங்களுக்கு டாக்குமெண்ட் ரீச் ஆபீஸ்க்கு போறீங்க, உங்களை கூட்டிட்டு போயிட்டு பத்திரம் அடிப்பாங்க. உங்களுக்கு ரீசெக் பண்ணிட்டு டாக்குமெண்ட் கொடுக்கும்போது பார்க்கலாம். நீங்க வக்கீல் கிட்ட கொடுத்து பார்க்கலாம், இல்ல எங்க ஆபீஸ்ல நீங்க சொன்னா நாங்களும் பார்த்து கொடுக்க ரெடியா இருக்கோம். நீங்க செக் பண்ணும்போது அழகா எல்லாம் கிளியரா எல்லாம் உங்களை உட்கார வச்சு விளக்கம் கொடுத்துருவோம் நாங்க. அந்த விளக்கம் உங்களுக்கு புரியுதா பாருங்க, புரிஞ்சதுன்னா இன்னொரு தடவை கேளுங்க, சொல்லி கொடுக்குறோம் நாங்க. நீங்க அதை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு உங்க பேர்ல டாக்குமெண்ட் அடிச்சு உங்களுடைய ஆதார் கார்டோட இணைச்சு அதை வந்து டாக்குமெண்ட் அடிச்சு உங்களுக்கு செக் பண்ணி கொடுப்போம். உங்க பேரெல்லாம் அட்ரஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க சொல்லுவோம். அதை பார்த்தோன்னா உங்க பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ரிஜிஸ்டர் பண்ண உடனே ஒரு 1 வீக் 10 டேஸ் இல்லைன்னா ஒரு 1 மந்த் இல்லைன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள உங்க பேர்ல பட்டா மாத்திடுவோம் நாங்க. பட்டா மாத்தி உங்ககிட்ட வாங்கி உங்ககிட்ட டாக்குமெண்ட், அதாவது உங்க கையில நான் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஒரு பிளாட் பார்த்துட்டு வரீங்க, உங்க கையில நாங்க ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது டாக்குமெண்ட் எங்க சார், டாக்குமெண்ட் எங்க, அந்த டாக்குமெண்ட் ரீஷான டாக்குமெண்ட் இப்ப கொடுக்கும்போது இத்தனையும் பார்த்துட்டு இந்த பேரண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு உடனே ரீஷான டாக்குமெண்ட் இப்படி கொடுத்துருவோம். இப்போ வந்து இப்ப இடம் வாங்கியிருக்காங்க, அதாவது எப்படி இடம் வாங்கியிருக்காங்கன்னா குழுக்கள்ல வந்து தவறாம 18 மாசம் கட்டி 18 மாசம் எடுத்த பணத்தை கட்டிட்டு, அதாவது பணத்தை கட்டிட்டு 18 மாசம் வந்து பாத்தீங்கன்னா பணத்தை கட்டிட்டு கரெக்டா அந்த 18 மாசம் 3 கார்டு போட்டிருக்காங்க. 3 கார்டுக்கு வந்து ஒரு கார்டு வந்து 18,000 ரூபாய் அப்படின்னா அந்த 18,000 ரூபாய் ஃபுல் பணம் கட்டிட்டாங்க, கரெக்டா கட்டியிருக்காங்கன்னா அவங்களுக்கு போனஸ் பணமா 22,000 போட்டு 40,000 ரூபாய் தரும். அந்த 40,000ன்றது பிளஸ் 18 பிளஸ் 22 40,000 ரூபாய். அது ஆன உடனே 1 லட்சம் 3 கார்டுக்கு எவ்வளவு ஆகுது, 1,20,000 ஆகுது. அந்த 1,20,000 ரூபாய் அவங்களுக்கு செக் கொடுத்தோம். கடைசி லாஸ்ட் மந்த் யாரா வந்திருந்தீங்களா மேடம்? லாஸ்ட் மந்த் செக் பாத்தீங்களா? ஒரு மேடம் செக் கொடுத்தோம்ல 1,20,000 ரூபாய். அவங்க டாக்குமெண்ட் ஏதாவது அவங்க வந்து இடம் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு இடம் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாச்சு.
அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க கட்டியது 25 lakhs ரொம்ப கட்டியிருக்காங்க. ஏன்னா 4,800 ஸ்கொயர் ஃபீட் இன்னும் வாங்கியிருக்காங்க அவங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய் லெஸ் பண்ணிட்டோம் நாங்க. இப்போ 1,20,000 ரூபாய் சின்ன காசா பெரிய காசா? பெரிய காசு தானே. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 1000 ரூபாய் கட்டினாங்க சேவிங்ஸா. அதை கட்டும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அவங்க பேர்ல இப்ப ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது இது அவங்க இடத்துக்கிட்ட போட்டோ எடுக்கிறது, லேண்ட் போட்டோ, லேண்டோட அவங்க பேர்ல வாங்கியிருக்கிறது, இது எல்லாமே வரும். யாரு சைன் பண்ணி கொடுத்துருக்கிறது இது எல்லாமே இதுல உங்களுக்கு வரும். சர்வே நம்பரு அது புரியுது. அந்த லேண்ட்ல எவ்வளவு பேர் மேல இருந்திருக்குன்றது இதுக்குள்ள உள்ள பேரண்ட் டாக்குமெண்ட்ல எல்லாமே படிச்சுக்கலாம் நீங்க. இது அந்த லேண்டோட ஸ்கெட்ச். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து இடத்தோட அந்த லேண்டோட ஜிபிஆர்எஸ் இது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து ரேர் அப்ரூவ்டு தான். உங்களுக்கு வந்து ரேர் அப்ரூவ்டு இது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டிடிசிபி அப்ரூவ்டு வரும். அதுல பாருங்க, சாரி இது ரேர் அப்ரூவ்டு இருக்கு பாருங்க. ரேர் அப்ரூவ்டு இது பஞ்சாயத்து அப்ரூவ்டு. பஞ்சாயத்து அப்ரூவ்ல கொடுத்துட்டு ரேர் அப்ரூவ்டு கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க போட்டோ, லேண்ட் வாங்கணும் போட்டோ, இது எல்லாமே இது அவங்களுக்கு வந்துடும். இதையும் அப்ரூவல் காப்பி தான். இது டிடிசிபி அப்ரூவல் காப்பி இல்லையா? இப்படிதான் ஒரு ஸ்கெட்ச். இது அப்ரூவலுக்கு வரும். அப்ரூவல் வரக்கூட ஸ்கெட்ச். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அவங்க வாங்கியிருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4,800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்காங்க. அதுக்குரியது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஜெப்பந்தி காட்டிடுவாங்க. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்னென்ன இருக்குன்னு காமிச்சு அவங்க பிளாட்டோட இது சொல்லிட்டு மொத்தம் 4,800 ஸ்கொயர் ஃபீட் சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, டாக்குமெண்ட் பத்தி சொன்னது ஏதாவது புரிஞ்சிருக்குங்களா? நீங்க எஸ் ஆர் நோ சொன்னாதான் எனக்கு பேசுறது திருப்தியா இருக்கும். இல்லைன்னா எதுவும் மேடம் எதுவும் பேசினாங்க அப்புறம் புரியாம என்ன பேசிட்டாங்கன்ற இருக்க கூடாது இல்லையா? இந்த மாதிரி பேரண்ட் டாக்குமெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருவோம். இவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ என்னது, இதுக்கு யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி அப்படின்ற பேப்பர்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? இது எல்லாமே அவங்களுக்கு கொடுப்போம். இதுதான். இப்போ 1000 ரூபாய் கட்டுறதுனால லாபமா? லாபம் இல்லைங்களா? இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப லாபகரமான ஒரு ஸ்கீம். பயன்படுத்திக்கிறவங்களுக்கு பெரிய லெவல்ல பயன்படுத்திட்டு போலாம். இது எந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 1000 ரூபாய் ஸ்கீம் போட்டா எப்படி கட்டணும், என்ன கட்டணும், என்னென்ன கிடைக்கும்ன்றது ஒரு சிலருக்கு இப்போ புதுசா நமக்கு தெரியாது. இது ஏன் இது கொண்டு வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த நம்ம அஞ்சா நகர் அப்படின்னு நான் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 65 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எவ்வளோ? 65 ரூபாய். கரெக்டா மேடம்? ஏன்னா திருத்தணி, திருவள்ளூர் இதெல்லாம் 5 மாசமா நம்பிக்கையா கட்டிட்டு இருக்கீங்க. என்ன வேண்டாலும் ஓகேன்றீங்க. எத்தனை பேர் போட்டிருக்கீங்க? 3 கார்டு. பாருங்க மேடம், கிளாப் பண்ணுங்க. அவங்க பாருங்க 3 கார்டு போட்டிருக்காங்க. ஃபேமிலியே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும், பிளாட் கிடைக்கும். இல்ல மொத்தமா சப்போஸ் விழுந்தாலும் ஓகே, விழுந்தாலும் மீதி பணம் கொடுத்து இடம் வாங்கிக்கணும்னு இருக்கிறாங்க. ஓகே, சூப்பர். இவங்கள மாதிரி எல்லாரும் வந்து உழைப்பால உயர்ந்தவங்க. உழைப்பாங்க. நம்ம ஆபீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கடை வச்சிருக்காங்க. டெய்லி அவங்களோட உழைப்பு நாங்க பாத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி உழைப்பால உயர்ந்தவங்க சிறிதை கட்டி பெருக வாழணுன்ற மாதிரி அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு 1000 ரூபாய் கட்டி, இதுக்கு முன்னாடி என்ன கட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி எங்க கட்டினது கிடையாது. ஓகேங்களா? ஓகே, மேடம்க்கு 20,000 கிஃப்ட். இதுல காசு போட வச்சிருக்காங்க நிறைய. ஓகேங்களா? மேடம் என்ன ஃபீல் பண்றீங்க சொல்லுங்க. ஒண்ணும் வரல, சந்தோஷம். ஓகே, ரைட். இந்த மாதிரி பாருங்க, அவங்க சும்மாலாம் இப்போ இதுக்காக வியாபாரத்துக்காக அவங்க எதுவும் நோக்கத்துல வரல. அவங்க என் ஃப்ரெண்டா வந்தாங்க, ஃப்ரெண்டு நோக்கத்துல இருந்தாங்க. என்ன சொன்னாங்க, 1000 ரூபாய் போட்டிருக்கீங்களா மேடம், என்ன சொல்லுங்க. என்ன பட் சொல்லி விட்டதுதான், சும்மா சொல்லுங்க. இதுக்காக நீங்க எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல ஒரு பேனா பென்சில் எடுத்துட்டு தொழில் பண்ணணும்னு உட்காரலாம் கிடையாது. வாய் பேச்சு சும்மா வாயில இன்ட்ரோடியூஸ் பண்றது கூடிய பலன் என்ன கிடைச்சிருக்கு. அதான் அதுக்குதான் அந்த கிஃப்ட் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இவங்க வந்து பாத்தீங்கன்னா
இந்த இவங்க எவ்வளவு காசு வந்தாலும் யாருக்கு போய் செலவு பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க பெட் அனிமல்ஸ்க்கு பாருங்க எங்க இருந்து வார்த்தை வருது பாருங்க. கிளாப் பண்ணுங்க. உண்மையாலுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய மனசு உள்ளவங்க இவங்க எல்லாருக்கும் அதான் செலவு பண்றாங்க. அதாவது நல்ல உள்ளம் கொண்டவங்க. இதை வந்து மேலும் மேலும் நோய் நொடி இல்லாம எல்லா பெட் அனிமல்ஸை காப்பாத்துங்க மேடம். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இங்க 1000 ஸ்கீம்ல ஜாயின் பண்ண வைங்க. அதே மாதிரி நிறைய பேர் பிளாட் வாங்க வைங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. வாங்க. ஓகே குழுக்கள் எடுத்துட்டு போயிருக்கு மேடம் நீங்க. ஓகே நெக்ஸ்ட் எத்தனை மாதம்? சார் உட்காருங்க. மாதம் 6 உட்காருங்க சார். 2 மினிட்ஸ் உட்காருங்க. இப்ப மாசம் இந்த 6வது மாதம் கட்டியவருக்கான குழுக்கள் நடைபெறுது. இந்த 6வது மாத குழுக்கள்ல வந்து ஃபர்ஸ்ட் இது யாரு பாருங்க. 1598 வீட்டுமனை. ஓகேங்களா? ஆமா 2 1194. ஓகேங்களா? 1194. நெக்ஸ்ட் 1119. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேடம் 80 கிராம்ஸ் வெள்ளினாலே 4 பேர். 80 கிராம்ஸ் வெள்ளினாலே 4 பேர் வாங்க. சார் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 நான் கொடுப்போம். அது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டெமோ செக்ஷன் நாங்க வைக்கிறோம், அவேர்னஸும் நாங்க வச்சிருக்கோம். என்னோட நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நான் உடனே நாங்க வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளமா சால்வ் பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாவே பில் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? ஜிஎஸ்டி பில் ஓகே. உங்களுக்கு ஆன்லைன்ல மட்டுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு. ஸோ ஜிபேவும் பண்ணலாம், ஃபோன்பேவும் பண்ணலாம், பேடிஎம்மும் பண்ணலாம். ஸோ யூபிஐல எந்த யூபிஐ நம்பரும் நீங்க பண்ணலாம். சரிங்களா? ஸோ நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க, ஹேண்ட் கேஷ் கூட கொடுங்க. நாங்கள் பில் உடனே ஆன்லைன்ல நாங்கள் அனுப்பிச்சுடுவோம். சரிங்களா? இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.